பாண்டியன் மயிலை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. கோமதி தான் ராஜுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவுமே கோமதி மேலே கோவமாக இருக்காரு. பாண்டியன் வந்து மயில் மன்னிப்பு கேட்டதை தான் நினச்சி பார்த்துட்ருக்காரு. மயிலும் நிறைய பொய் சொல்லியிருக்கா, ஆனால் அவளை வந்து நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டோம். ஆனால் கோமதி வந்து பொய் சொல்லியிருக்கா, ஆனால் வீட்டிலே தான் இருக்கிறா. பரவாயில்ல போதும், மயில் வந்து தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி மயிலுக்கு கால் பண்ணுறாரு வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு. மயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. மாமா வந்து கால் பண்ணுறாருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க. சரி மயில் சீக்கிரம் ஃபோன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே மயிலும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. பாண்டியன் உடனே நீ வீட்டுக்கு வாமா, நம்ம வீட்டுக்கு இனிமே வந்துரு, என் பையனோட நீ சேர்ந்து வாழலாம்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டு. பாண்டியனும் மயிலை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்தோன்னே வீட்டில் உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மயில் எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இவ என்னெல்லாம் செஞ்சான்னு மறந்துட்டீங்களாங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. நீ செஞ்சதை விடையா அப்படின்னு சொல்லி கோமதியோட வாயையும் மூட வச்சிடுறாரு. வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மயில் இன்னுமே இந்த வீட்டில் தான் இருப்பா, அவள் வந்து தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும், நாங்கள் உன்னை மன்னிச்சிட்டோமா, உன்னை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிடுறாரு பாண்டியன். கோமதிக்கு மயில் வீட்டுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இவ எத்தனை பொய் சொல்லியிருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் அப்பா இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரேடா. சரி சரவணா நீ வருத்தப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலும் சரவணன் கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் சரவணன் வந்து கண்டுக்கவே மாட்டிக்காரு. ஏன் மாமா பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுவேண்ணா, நான் எப்போவுமே உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு.